ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னன்னா நம்ம வந்து 3 டைப்பாக வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணோம். அது எப்படி வாட்டர் ப்ரூஃபாக இன்னும் டீப்பாக ஆக்குறது, ஃபைனல் மெத்தட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம 3 டைப்பாக பண்ணதுலேயே எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை, கலர் டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் தேவைன்னா வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக என்ன தப்பு பண்ணுவீங்கன்றதை காமிக்கிறதுக்காக பண்ணுறேன். இதை நீங்கள் தண்ணியில் போட்டு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க, இந்த மாதிரிலாம் அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன், எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த டூத் பிக்கில் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 3 மெத்தடில் பண்ண அந்த பட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு கோட் கொடுக்க போகிறோம். வார்னிஷ் வந்து நான் இன்னொரு கோட் கொடுக்குறேன். இது வந்து நம்ம 3 மெத்தட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே தான் நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து ஃபைனல் கோட்டிங். இப்போது நிறையா பேர் கேட்ட டவுட் என்னென்னா, எனக்கு வந்து அந்த ஹோல் இருக்கு இல்லையா கீழே அந்த ஸ்டெம்மில் இருக்க ஹோல் வழியாக தண்ணி உள்ளே போயிடுது, அது வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறதுன்னு இதில் நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன். நமக்கு வந்து வெளியில் இருக்க கோட்டிங் எல்லாமே வந்து நம்ம உள்ளே இருக்கிற அந்த பேப்பர்ஸையும் நல்லா பிடிச்சிக்கும். நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ஆகாதுன்னா தண்ணி உள்ளே போனாலும் நமக்கு வந்து பட்டு வந்து டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி நல்லா நம்ம கோட்டிங் கொடுக்குறப்போ என்ன ஆகும்னா பட்டு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது, ஸ்டிஃபாக இருக்கும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், மேலே இருக்க அந்த பட்டு வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஓகே இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா நான் கோட்டிங் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த டூத் பிக்கில் மட்டும் அந்த வார்னிஷ் படாமல் பார்த்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இந்த மெத்தட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். இப்போ வந்து மேலே இருக்க அந்த பட்டை நான் டச் பண்ணி பார்த்தேன், நல்லா க்ரிப்பாக இருக்குது. இந்த ஹோல்மே பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பரும் அந்த நம்ம அவுட்லேயர் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதோட ஒட்டி இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னொரு விஷயம், நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெம் வழியாக தண்ணி போகுதுன்னு டவுட் இருந்தால், நம்ம ஸ்டெம்மை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணுறோம் இல்லையா பட்டு, அந்த டைமில் ஸ்டெம்மில் இருக்க எக்ஸஸாக இருக்கிற பேப்பர்ஸை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்ஜிக்கல் டேப் சுற்றுங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஓரலாக சொன்ன இந்த மெத்தட் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இதை நான் வந்து தண்ணியில் போட்டு வாட்டர் ப்ரூஃபான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். செகண்ட் கோட்டிங் கொடுத்து 3 நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் இந்த இது வாட்டர் ப்ரூஃபான்னு செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம மோஸ்ட்லி என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, எடுத்தோடனே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிலாம் பார்ப்போம். அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். டவலோ இல்லை இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா டேப் பண்ணி எடுத்திங்கனாவே தெரியும். மேக்ஸிமம் என்கிட்ட கேட்ட டவுட் என்னென்னா, போட்ட உடனே நமக்கு வந்து அந்த பேப்பர் வந்து உறிஞ்சு வந்துடுதுன்னு. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.